கச்சேரிக்கு போகிற ஒரு நடிகர், அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் இவர் நிறைய பண்ணியிருந்தார். ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவருக்கு அடாப்ட் ஆச்சு. அந்த கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா மோகனை தவிர அது யாரும் அந்த இடத்துல பண்ண முடியாதுங்கிற மாதிரி அந்த அசைவுகள் எல்லாமே வந்து இவருக்கு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி யேசுதாஸோடைய குரல், எஸ்பிபி, மனோவுடைய குரல், இப்படி எல்லா குரலுமே இவருக்கு செட் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு இவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தனால படங்கள் எல்லாமே இசை மூலமாகவும் தூக்கிட்டு போச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் வெள்ளி விழா படங்களாக மாறுவதற்கும் ஒரு காரணமாக மாறுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா இதயம் ஒரு கோவில், ராகதீபம் ஏற்றும் நேரம், தென்றல் வந்து என்னை தொடும், வா வெண்ணிலா உன்னை தானே, நிலாவே வா, அப்படிங்கிற மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லிட்டா போகலாம். எண்ணிலடங்காத பாடல்கள் எத்தனையோ இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எதாக இருந்தால் கூட சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பாடல்கள் நம்ம சொல்லிகிட்டே போக முடியாது. அதனால் நேயர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இவருடைய படத்தில் தான் பாடல் பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இவர் நடித்த படத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது, எது உங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது இவர் நடித்த படங்கள் அப்படிங்கிறதும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பதிவு பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி கருத்துக்கள் நிறைய பதிவு பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. நேயர்களாகிய உங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, ஸோ உங்களுக்கு பிடித்த நடிகர் யாராவது இருந்தால் கூட அவர்களையும் நீங்கள் சொல்லுங்கள். அவங்கள பற்றி நம்ம பேசுவோம் வரும் நாட்களில் அப்படிங்க.